ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ணும்போதும் அதுல பாதி மினிஸ்டரோட பாக்கெட்ல. தன்னோட பாக்கெட் பெருசாயிட்டே போகணுமே, இன்னும் ஒரு வருஷம் தானே இருக்கு, அதுக்கப்புறம் ஃப்ளாப்னு அவங்களுக்கே தெரியுது. அதாவது இந்த ஒரு வருஷத்துக்குள்ள எவ்வளோ அடிக்கணுமோ அவ்வளோ அடிக்கணும். தமிழகத்தை எவ்வளோ சொராண்டணுமோ இவ்வளோ புதக்குழியில தமிழக மக்களை போட்டு சொராண்டி புதக்குழியில தள்ளினது பத்தாது. இந்த ஒரு வருஷத்துல அடி பாதாளத்துல தள்ளிடணும் தமிழக மக்கள்ல, அதானே? அதனால திட்டமா அனௌன்ஸ் பண்றது. சரி, நீ திட்டத்தை அனௌன்ஸ் பண்றியா, ஒழுங்கா செயல்பாடு நடக்கிறதா? இன்னைக்கு ஒரு திட்டம் அனௌன்ஸ் பண்ற, அதோட செயல்பாடை எங்க பார்க்கலாம்? அது எங்க இருக்கு அந்த அறிக்கை? அதோட டிரான்ஸ்பரன்சி எங்க இருக்கு? நான் ஒரு திட்டம் எப்படி போயிட்டு இருக்குன்னு ஒரு மக்களை, ஒரு பாமர மக்களை நான் எங்க போய் தெரிஞ்சுக்கிறது? ஒரு திட்டத்தை அனௌன்ஸ் பண்றது, அப்புறம் அதை மறந்து போயிடுது. அந்த திட்டத்துக்கு யார் பொறுப்பு? இன்னைக்கு ஒரு வாட்ஸ்அப் நம்பர் அறிவிச்சாங்களா? நான் கூட பார்த்தேன் அந்த நியூஸை. வாட்ஸ்அப் நம்பர் அறிவிக்கிறாங்க, நல்ல விஷயம். நம்ம தமிழ் மக்கள் சாதாரண மக்கள், முக்காவாசி பேர் கிராமத்திலையும் ஏழை எளிய மக்கள், கிராமத்தில் இருக்கிறவங்க.